now காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அண்டர் காஸ்டிங்ல we have to follow these four steps. First of all, primary distribution பண்றீங்க, secondary distribution பண்றீங்க, and the overhead recovery rate ப்ராடக்ட்ல கொண்டு போய் ஆட் பண்றதுக்கு என்ன பேஸ் வச்சு பண்ணால் கரெக்டா இருக்குமோ அதை வச்சு நம்ம overhead recovery rate அரைவ் பண்றோம். அந்த ஒரு மணி நேரத்துக்கோ இல்ல ஒரு லேபரருக்கோ இல்ல ஒரு ப்ராடக்ட்டுக்கோ இந்த காஸ்ட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை வச்சு அந்த ப்ராடக்ட்டுடைய காஸ்ட்டை சேர்க்கணும். அப்சார்ப்ஷன் ப்ராடக்ட்ல கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது இந்த சாப்டர் பேர் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து ஏபிசி காஸ்டிங்லாம் வந்துருச்சு. ஸோ தட்ஸ் அ மாடர்ன் ஒன். சிஏல இன்டர் குரூப் ஒன்ல ஏபிசி காஸ்டிங் இருக்கு, ஆனால் சிஎம்ஏல இல்லைன்னு நினைக்கிறேன். வில் சி தட். ஸோ தீஸ் ஆர் த ஃபோர் கண்டென்ட், ஃபோர் ஸ்டெப்ஸ் யூ ஹேவ் டு ஃபாலோ. இந்த ஓவர் ஆர் அண்டர் அப்சார்ப்ஷன் ட்ரீட்மெண்ட் வந்து தனி. ஓகே, லேட்டர் ஆன் வெரிஃபை பண்ணும்போது இப்போ நம்ம இந்த ஃபோர் ஸ்டெப்ஸ் வர மாதிரி ஒரு சம்ம பார்க்கலாம். Question number 5. Modern Manufacturers Limited has 3 production departments, P1, P2, P3 and 2 service department S1 and S2. மொத்தம் 5 department. Okay. The details pertaining to which are as under. அதுக்கான details இங்க கொடுத்திருக்காங்க. Direct wages, working hours, value of the machines, horsepower, light points, floor space. இது மாதிரி கொடுத்திருந்தாங்கன்னா அமௌண்ட் கொடுக்காமல் வேல்யூ ஆஃப் த மெஷின்ஸ், லைட் பாயிண்ட்ஸ், ஃப்ளோர் ஸ்பேஸ்னு கொடுத்திருந்தால் இது பேர் என்னது? பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட். பேசிஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட். அப்போர்ஷன்மெண்ட் அலோகேஷனா? அப்போர்ஷன்மெண்ட். ஏன்னா அலோகேஷன் அந்த P1க்கு எவ்வளோன்னு டேட்டா அவனே கொடுத்துருவோம். அதை கொண்டு வந்து அப்படியே போட்டால் போதுமானது. அது பேர் அலோகேஷன். அது மாதிரி நம்ம ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வச்சிருக்கோம். வில் see that later. So this is what about the basis of apportionment. இப்போ direct wages for P1, P2, P3, S1 and S2 இருக்கு. யூஸ்வலா direct wages for the production department நம்ம எடுக்கக்கூடாது. ஆனா சர்வீஸ் டிபார்ட்மெண்டோட direct wages நம்ம எடுத்துக்கணும். அது இல்லாமல் the following figures extracted from the accounting records, rent and rates, general lighting, இதெல்லாம் காமனா இருக்கு. இந்த காமன் ஓவர்ஹெட் P1, P2, P3, S1, S2 அந்த 5 டிபார்ட்மெண்ட் பிரிக்கணும். எதை வச்சுனா இதை பேஸா வச்சு. ஸோ இது பேர் பேஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட். திஸ் இஸ் வாட் அபவுட் த வேரியஸ் ஓவர்ஹெட்ஸ். இந்த ஓவர்ஹெட்ஸ் இந்த ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம பிரிச்சோம்னா அது பேர் பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல ரெவன்யூ இல்லைன்னு திரும்பவும் ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னா அது பேர் செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். அதுக்கு பிறகு we have to have some base to find out the absorption, means overhead recovery rate. இதுல இன்னும் indirect wages, power, depreciation of machines, salaries இதெல்லாமே expenses இருக்கு. இதை நம்ம பிரிச்சிட்டோம்னா primary distribution over. The expenses of service department are allocated. இந்த சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் S1 உடையது, S2 உடையது அதர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி அலோகேட் பண்ணணும்? ஏன்னா அதுல வருமானம் இல்லை, இந்த செலவு வேற டிபார்ட்மெண்ட்ல தான் வசூல் பண்ணி ஆகணும். P1, P2, P3க்கு போய் ஆகணும். அதை எப்படி பண்றது அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி பண்ணணும். திஸ் இஸ் வாட் அபவுட் த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கான இன்ஃபர்மேஷன். மூணாவது, இது ஸ்டெப் நம்பர் 1, இது ஸ்டெப் நம்பர் 2. Third being, find out the total cost of product X. Product X ஓட total cost எவ்வளவுன்னு கேட்கறாங்க. அதாவது ஸ்டெப் நம்பர் 4ல கண்டுபிடிப்போம்ல அப்சார்ப்ஷன். அது which is processed for manufacture in department P1, P2, P3 for 4, 5, 3 hours respectively. hours கொடுத்துட்டாங்க. இந்த ப்ராடக்ட் எக்ஸ் பண்றதுக்கு எனக்கு P1, P2, P3, P4, P3ல இருந்து இந்த நம்பர் ஆஃப் டைம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் கிவன் தட் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் கொடுத்துட்டாங்க, டைரக்ட் லேபர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப எப்படி சார் அலோகேட் பண்றது? P1 4 மணி நேரம்னா 1 மணி நேரத்துக்கு என்ன செலவாகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா 4 into அந்த நம்பர் ஆஃப் மீன்ஸ் அமௌண்ட் பர் hour மல்டிப்ளை பண்ணிட்டு ஓவர் ஹெட் ஃபார் யூசிங் P1 டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி P2 வந்து 5 hours into what is the cost for running 1 hour அப்படிங்கிறது கண்டுபிடிச்சோம்னா அது வந்து ஓவர் ஹெட் டியூ டு யூசேஜ் ஆஃப் P2ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்ப இந்த இடத்துல எதை தான் பேஸ் பண்ணி அப்சார்ப்ஷன் பண்றதா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இருக்குன்னா ஹார்ஸ் அப்படின்னா இது பேர் தான் ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட் கண்டுபிடிக்கிற ப்ராசஸ். இது பேர் basis of allocation, sorry, absorption base. This is the step number 3. These are the 3 steps you have to follow here. Now, for example, நான் இங்கே இதை போட்டுக்கிறேன். Question number 5ல நமக்கு வேணுங்கிறதெல்லாம் நான் எடுத்து எழுதி வச்சிருக்கிறேன் பாருங்க. இது வந்து என்னது? Question number 5. இது basis of apportionment.
அதில் டைரக்ட் வேஜஸ் ஃபார் S1 and S2 ரெண்டுமே ஓவர் ஹெட்டாக ட்ரீட் பண்ணோம். இதை நம்ம அப்போர்ஷன்மெண்ட் அப்போ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்ட் வேஜஸ் டைரக்ட் மெட்டீரியல் இருந்தாலும் அதான் ப்ராசஸ். இதை எதை அலோகேட் பண்ணுறது யூஸ் பண்ணோம்னா ஹியர் இஸ் தட் ஓவர் ஹெட். இதுதான் ஓவர் ஹெட்ஸ். இந்த ஓவர் ஹெட்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். தீஸ் ஆர் த ஓவர் ஹெட்ஸ். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் எதை வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? ஒர்க்கிங் ஹவர்ஸ், வேல்யூ ஆஃப் த மெஷின்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ ஃப்ளோர் ஸ்பேஸ் வச்சு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஜென்ரல் லைட்டிங் எதை வச்சு டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம்? லைட் பாயிண்ட்ஸ். லைட் பாயிண்ட்ஸ். இன்டைரக்ட் வேஜஸாக இருந்தால் ப்ரிடாமினெண்ட்டாக நம்ம டைரக்ட் வேஜஸ் வச்சு அலோகேட் பண்ணலாம். பவராக இருந்தால் ஹார்ஸ் பவர். எலக்ட்ரிசிட்டிக்கும் ஹார்ஸ் பவருக்கும் சம்மந்தம் இல்லை. பவர்னு சொன்னால் ஹார்ஸ் பவர் யூஸ் பண்ணுங்க. எலக்ட்ரிசிட்டினா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோஸ் டு லைட் பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்விட்ச் பாயிண்ட்ஸ். அப்படி இல்லைன்னா ஃப்ளோர் ஸ்பேஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஹார்ஸ் பவர் இஸ் யூஸ்ட் ஃபார் பவர். டெப்ரிசியேஷன் ஆஃப் த மெஷின்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்துக்கலாம்? வேல்யூ ஆஃப் த மெஷின்ஸ் அண்ட் சன்ரீஸ். இதர விஷயங்கள் என்னைக்கு சன்ரீஸ்ன்னு கொடுத்தாங்களோ அப்போ சன்ரீஸ்ன்னு சொன்னாலே அது வந்து எதை வச்சு பிரிக்கணும்? டைரக்ட் வேஜஸ் வச்சு நம்ம அலோகேட் பண்ணி ஆகணும். ஏன்னா எம்ப்ளாயிஸ் இருந்தால் தான் என்ன நடக்கும்? செலவு நடக்கும் இல்லையா? எம்ப்ளாயிஸ் இல்லை, சும்மா கடையை கம்பெனியை பூட்டி வச்சிருக்கிறாங்கன்னா லைட் இருக்காது, அவங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு எந்த செலவு இருக்காது, எந்த ஆப்ரேஷன்ஸும் நடக்கல. அதனால எந்த ஒரு அன்அலோகேட்டட் சன்ரீஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க நீங்க யோசிக்கவே வேண்டாம். டைரக்ட் வேஜஸ் வச்சு நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இஸ் தட் ஓகே? இது பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிடும். செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் இந்த P1 P2 P3க்கு பிரிச்ச பிறகு S1 S2 அதோடைய காஸ்ட்டை நீங்க ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா? திஸ் இஸ் த இன்ஃபர்மேஷன் ஃபார் த செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் ஃபைண்ட் அவுட் த டோட்டல் காஸ்ட். ஸோ டோட்டல் காஸ்ட் for what? Product X. என்னுடைய நோக்கம் வந்து என்னது? ப்ராடக்ட் X உடைய டோட்டல் காஸ்ட் என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னுடைய நோக்கம். அப்ப டைரக்ட் மெட்டீரியல் எவ்வளோ? இந்த ப்ராடக்ட் Xக்கு 50 rupees. டைரக்ட் லேபர் எவ்வளோ? 30 rupees. ரெண்டு சேர்த்தோம்னா this is prime cost. Now you have to add the factory overhead. Factory overhead add பண்ணும்போது இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு P1 டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணோம், P2 டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணோம், P3 டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். P1 4 hours-உம் P2 5 hours-உம் P3 3 hours-உம் யூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்போ 1 hour-க்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சோம்னா மல்டிப்ளை பண்ணி டைரக்டா போட்டோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும்? காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சர் கிடைச்சிரும். இப்ப இது தெரியலையே. டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் வந்து ஸ்டோர்ஸ் லெட்ஜர்ல இருந்து நமக்கு வந்திருக்குங்க. ஸ்டோர்ஸ் லெட்ஜர் அக்கவுண்ட்ல இருந்து. டைரக்ட் லேபர் வந்து பேரோல்ல இருந்து வந்திருக்கும், பேரோல் அக்கவுண்டிங்ல இருந்து வந்திருக்கும். ஓவர் ஹெட் எப்படி கொண்டு வர போறோம்? தட் இஸ் தி ஸ்டெப்ஸ் we are going to do. பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு ஓவர் ஹெட் ரெக்கவரி ரேட்டுக்கு ஏதாவது ஒரு பேஸ் இருக்கணும். அந்த பேஸ் வச்சு ரெக்கவரி ரேட் கண்டுபிடிச்சு அதை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். இங்கே சேர்க்கறது பேரு அப்சார்ப்ஷன். தட்ஸ் a fourth step. ஸோ இதுதான் காஸ்ட், டோட்டல் காஸ்ட். ஓகே, now let me try to solve this illustration. என்னென்ன ஓவர்ஹெட்ஸ் இருக்கு நமக்கு பார்ப்போம். ஸோ these are the overheads we have. இதெல்லாம் ஓவர்ஹெட்ஸ். So what are the departments we have? We have production department P1, P2, P3 and service department S1 and S2. Service departments S1 and S2. These three are production departments. These two are service departments. Is that okay? Now இதுல இருந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டைரக்ட் வேஜஸ், டைரக்ட் மெட்டீரியல் இருந்தால் அதை முதல் போடணும். அதை டிஸ்டர்ப் பண்ணாமலே போட்டணும் டைரக்டாவே. ஐ எம் கோயிங் டு சால்வ் த பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன் நவ். பிரைமரி டிஸ்ட்ரிபியூஷன். Is that okay? As per the primary distribution, என்னென்ன
overheads இருக்குன்னா rent and rates 5000 total. General lighting 600. முதல் எடுத்தோன்னே இது போட்டுலான்னு சொன்னேன்ல, டைரக்ட் வேஜஸ், அதை போட்டு முடிச்சிடுறேன். டைரக்ட் வேஜஸ் வந்து 3000, 2000, 3000 எடுக்கக்கூடாது. only these two will be taken, 1500 and 195. P1, P2, P3 குள்ள direct wages நம்ம எடுக்கக்கூடாது. That should not come here. These three should not come. Right. Apart from that, rent இருக்கு. Rent பிரிச்சிடணும். Okay, direct wages. சின்னதா போட்டுக்கிறேன். I need space more. Rent வந்து எவ்வளவு இருக்கு? 5000. Lighting 600. Overheads amount முதல்ல எடுத்து எழுதிட்டே வந்துடுறேன். இது வந்து 1695, ரெண்டு பேத்துக்குரியது மட்டும். And indirect wages 1939. Power 1500. Depreciation 10,000. Sundries 9695. 9695. So overheads போட்டேன். இதை நான் எப்படி ரெக்கவர் பண்ண போறேன்? அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு இதுதான் பேஸ். ஓகே, ஸோ பேஸ் ஆஃப் அப்போர்ஷன்மெண்ட்ல வரும்போது டைரக்ட் வேஜஸ் வரும்போது ஆக்சுவல், ரெண்ட் வரும்போது எதை வச்சு பண்ணலாம்? ஃப்ளோர் ஸ்பேஸ். லைட்டிங் வரும்போது லைட் பாயிண்ட்ஸ். இன்டைரக்ட் வேஜஸ் வரும்போது டைரக்ட் வேஜஸ். பவர் வரும்போது ஹார்ஸ் பவர். டெப்ரிசியேஷன் எதை வச்சு பிரிக்கணும்? வேல்யூ ஆஃப் த மெஷின். சன்ரைஸ் டைரக்ட் வேஜஸ். Now ரெண்ட் வந்து ஃப்ளோர் ஸ்பேஸ்னா என்ன ரேஷியோல இருக்கு? 2000, 2500, 3000, 2500 இருக்கு. அப்ப 4:5:6:4:1 ரேஷியோ. கவனிங்க, டோட்டல் எவ்வளவு வருது? 10, 20 வருது. 600 divided by 20, 30 ஒரு ஷேரு. அப்ப இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது 120. am I right? ரெண்ட் ஓகே, சாரி இங்கே போட்டுருக்கணும். 4:5:6:4:1. ஓகே, ஸோ 4:5:6:4:1 ரேஷியோல பிரிச்சிங்கன்னா எவ்வளோ வருது? 1000, then 1250. am I right? 1000, 1250, 1500, 1000, finally 250. முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது. எப்படி ஷார்ட்கட் சார்? சும்மா அப்படியே ஆட் பண்ணி பாருங்களேன். 2000, 2500, 3000, 2500, இதோட டோட்டல் எவ்வளவு வருது? 10,000 வருதா? இது 10,000 வருது. இது எவ்வளவு இருக்கு? 5,000 இருக்கு. 10,000 டோட்டல். ரெண்ட் 5,000 என்ன அர்த்தம்ப்பா?
இதுக்கு என்ன தொடர்பு இருக்கு? பாதி. அப்ப 2000 பாதி, 2100 பாதி, 3000 பாதி, 2000 பாதி அப்படின்னு டக்குன்னு போட்டுடலாம். ஒரு சௌரியமா இருக்கு பாருங்க. ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்ணிட்டே இருக்க வேண்டாம். லைட் பாயிண்ட்ஸ் வரும்போது அதே மாதிரி 10, 15, 20, 10, 5 எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளவு வருது? 60 வருதுன்னு நினைக்கிறேன். இல்லையா? இது 600 இருக்கு, இது 600, இது 60 அப்படின்னா எத்தனை டைம் இருக்கு? இது மாதிரி இது 10 டைம்ஸ் இருக்கு. அப்ப இந்த நம்பரோட 10 மல்டிப்ளை ஒரு 0 சேர்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சது. எஸ் ஆர் நோ? ஸோ லைட் பாயிண்ட்ஸ் வந்து சார் என்ன புரியல சார், அப்ப ரேஷியோ போடுங்க. கால்குலேட்டர்ல என்ன மாதிரி போடுங்களோ அதே மாதிரி போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இது புரியலன்னா அந்த மாதிரி போட்டுங்க. ஸோ இது வரும்போது லைட் பாயிண்ட்ஸ் வந்து 100, 150. இஃப் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெஸ் திஸ், நோ இஷ்யூஸ். 200, 100 and 50. இப்போ என்ன பண்ணியிருக்கிற என்ன ரேஷியோ? 10:15:20:10:5 அப்படின்னு சொன்னாக்க அதை ஷார்ட் பண்ணிங்கன்னா 2:3:4:2:1 ரேஷியோ ஒரு முறை போடுவீங்க. அதுக்கப்புறம் இந்த ரேஷியோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா எவ்வளோ லேட் ஆகுது, அதுக்கு தான் இந்த மாதிரி ஷார்ட்கட் சொல்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. இன்டைரக்ட் வேஜஸ் இஸ் ஆஸ் பர் த டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ் எவ்வளோ இருக்குன்னா 3000, 2000, 3000 இருக்கு. ஓகே, ஸோ 3000, 2000, 3000, இவங்க ரெண்டு பேத்துக்கும் 1500, 195. ஓகே, சரிதானே? 3000 இது ஷார்ட் பண்ணலாமா? பண்ணலாம். பட் இது அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வருது? 9695 இருக்கு. ஓகே, இந்த ரேஷியோல நம்ம இதை பிரிச்சு கொடுக்கணும். 1939 இந்த ரேஷியோல பிரிச்சோம்னா எவ்வளவு வருது? ஓகே, 600, 400, 600, 300, 39. பவர், ஹார்ஸ் பவர் வரும்போது 6351. ஓகே, 6:3:5:1 அப்படின்னா இதோட எது 15 இருக்கு. ஓகே, டோட்டல் வந்து 15. அப்ப 15 டிவைட் பண்ணிட்டு 6 மல்டிப்ளை பண்ணிட்டு வாங்க. 6 3 மல்டிப்ளை பண்ணிட்டு வாங்க. 600, 300, 500, 100 and dash. Depreciation வரும்போது வேல்யூ வரும்போது 3 zeros கட் பண்ணுங்க. ஈவன் அதை 5 டிவைட் பண்ணலாம். அப்படின்னா 12:16:20:1:1. If you distribute in this ratio, the depreciation being 2400 for P1, 3200 for P2, 4000 for P3, 200 for S1 and 200 for S2. And then the sundries are about the direct wages. I recopy this. Direct wages. The value after distribution being 3000, 2000, 3000, 1500 and 195. So I have done the distribution of common overheads to all the departments. All the departments na production and service department rendukum. Now I have to find out the total overhead for all the departments independently. Expenses as per the primary distribution. Expenses as per primary distribution. PD. Okay, total being 30,429. P1 வரும்போது 7,700, P2 வரும்போது 7,300, P3 வரும்போது 9,800 and S1 4,700 and S2 929.
primary distribution முடிஞ்சு போச்சு. Now I have to go for the secondary distribution. For the secondary distribution, I have to depend on this table. Okay, I just incorporate that here. So S1 உடையதை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க P1, P2, P3, S1 and S2க்கு 20%, 30%, 40%, dash and 10% distribute பண்ண சொல்றாங்க. Let me now proceed the secondary distribution here. Secondary distribution. I follow the repeated distribution method here. Of course, in this scenario, we have three models: repeated distribution, trial and error method, as well as simultaneous equation method. But I follow the secondary distribution here. As per the secondary distribution, I have to distribute S1 information first of all to the other departments in this ratio. அதாவது 2:3:4:1 தனக்கு எடுத்துக்க முடியாது, அதனால கட் பண்ணிடுங்க. 20:30:40:-10, I converted that into the ratio, or can we keep that as a percentage? Of course you can have that in percentage itself, no issues in that. S1 உடைய 4700 நான் subtract பண்ணிட்டேன். subtract பண்ணத other departmentக்கு as per this ratio 2:3:4:-1 அப்படிங்கிற ratio நான் distribute பண்ண போறேன். அப்ப P1 will get 940 and P2 will get 1410 and P3 will get 1880 and S2 will get 470. S1 distribute பண்ணி முடிஞ்சிச்சு. Next step is all about distributing S2. S2 உடையது நான் distribute பண்ண போறேன். S2 உடையது distribute பண்ணும்போது என்ன ரேஷியோ? 4:2:3:1 dash is the ratio. இப்ப S2 ல எவ்வளவு இருக்கு டோட்டல்? 1399 இருக்கு. ஒரிஜினலா இருந்தது பிளஸ் இவங்கள்ட்ட இருந்து வந்தது 470, ரெண்டும் சேர்த்தா 1399 இருக்கு, மறந்துடாதீங்க. Now this 1399 should be distributed to P1, P2, P3 as well as S1 in this ratio 4:2:3:1 ratio. By this time we will get 560 for P1, 280 for P2, 420 for P3 and 140 for S1. Similarly, what happens, you know, S1 க்கு திரும்ப 140 வந்துருச்சு, S2 ல இருந்து திரும்ப வந்துருச்சா இல்லையா? அப்ப என்ன சார் பண்ணோம்? அதையும் திருப்பி பிரிச்சு கொடுக்கணும். எது வரைக்கும்? சிங்கிள் டிஜிட் வர வரைக்கும் நம்ம பிரிச்சு கொடுக்கணும். ஒரு சிங்கிள் டிஜிட்டோ 2 டிஜிட்டோ நம்பர் கம்மியா இருக்கிறதுனால சிங்கிள் டிஜிட் வரைக்கும் வர வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். That is why it is called repeated distribution method. Again I am redistributing S1 உடையது as per their own ratio 2:3:4:-1 அதே ரேஷியோ தான். அதே ரேஷியோல திரும்ப பிரிச்சு கொடுக்கணும். ஸோ 140 இங்கே மைனஸ் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே இருந்த 4700 டிஸ்ட்ரிபியூட் பண்ணியாச்சு. புதுசாக வந்த 140 ஃப்ரம் S2 அதை தான் இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறேன். இந்த ரேஷியோ ஆஃப் 2:3:4:-1. அப்போ 34, 45, 61. ஆக்சுவலாக எவ்வளோ வருது? 140னா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 2 டைம்ஸ்ன்னு சொன்னால் 28 நினைக்கிறேன். 28 3 டைம்ஸ்ன்னு சொன்னால் எவ்வளோ வருது? 42வா? 42 4 டைம்ஸ்ன்னு சொன்னால் 56, 1 டைம் சொன்னால் 14. 14 ரூபாய் மட்டும்தானே இருக்கு. அதனால என்ன பண்ணிட்டேன்? அந்த 14 ரூபாய் இந்த மூணுத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டேன். That 14 rupees is again just I added to all the 3. இது எல்லாத்துக்கும் ஆட் பண்ணிட்டேன். அப்படி இல்லை சார், ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போகணும், தப்பு இல்லை. இன்னொரு ஸ்டெப் கூட எக்ஸ்ட்ரா போகலாம், தப்பு இல்லை. So to reduce the calculation and repetitions, I rounded off by this time itself. அப்போ இது முடிஞ்சிருச்சுன்னா செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சதாக அர்த்தம். So as per this one, now overhead for each department. Overhead for each department. Okay. 30,429 இருக்கு இல்லையா? இந்த இடத்துல போடாதது காரணம் இதோட சம்மேஷன் எப்பவுமே 0 தான் இருக்கும். இது பிளஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது பிளஸ், இது மைனஸ் தானே. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் will be 0. அதான அதுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ P1 உடைய டோட்டல் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 9,234, P2 உடையது 9,035,
and P3 உடையது 12,161. Now you are aware about that product உடைய cost கண்டுபிடிக்கணும்னா already we have written the format here. Product X உடைய வேல்யூ நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படி சொன்னாக்க okay product X direct material சொல்லிட்டாங்க, direct labor கொடுத்துட்டாங்க, factory overhead வரும்போது P1 ல 4 hours, P2 ல 5 hours, P3 ல 3 hours சொல்றாங்க. இப்ப per hour க்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். இப்ப per hour எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும்னா அப்ப hours தான் absorption base. absorption base என்ன? absorption base என்ன? அப்ப hours ன்னு சொன்னால் எங்க கொடுத்திருக்காங்க? It is given here. Okay, இங்க கொடுத்திருக்காங்க. இந்த டேபிள்லயே we have been given the working hours. So working hours கொடுத்திருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? This P1 department worked for 3070 hours. P2 worked for 4475 hours. P3 is worked for 2419 hours. இதுதான் absorption base. absorption base. அப்ப இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? overhead recovery rate கண்டுபிடிக்க போறேன். அதாவது total overhead divided by absorption base is called overhead recovery rate. இந்த இடத்துல hours கொடுத்திருக்காங்க. சில சமயம் machine hours இருக்கலாம், சில சமயம் labor hours இருக்கலாம், சில சமயம் cost வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். almost 6 bases are there. We have the next class for that. அதை நம்ம தனியா பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல 3070 மணி நேரம் ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு எவ்வளவு ஓவர்ஹெட் ஆகுதுன்னா per hour க்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்னு சொன்னாக்க 3 rupees. And in case of P2 9035 for 4475 னா 1 hour க்கு 2 rupees 2 paise. P3 வரும்போது 12161 for 2419 hours னா per hour க்கு 5.03 will be the overhead recovery rate. I can now feed the details. Product X பண்றதுக்கு மெட்டீரியல் லேபர், அது தவிர அந்த ப்ராடக்ட் பண்றதுக்கு P1 டிபார்ட்மெண்ட் போயிருக்கு. P1 could be வெல்டிங் டிபார்ட்மெண்டா இருக்கலாம், P2 ஷைனிங் ஆர் பாலிஷிங் டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், P3 பெயிண்டிங் டிபார்ட்மெண்டா இருக்கலாம். எல்லா டிபார்ட்மெண்ட் போயிட்டு வரணும் இல்லையா? இப்போ P1 அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு வெல்டிங் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆச்சுன்னா 4 மணி நேரம். ஆனா அந்த P1 அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் 1 மணி நேரம் ஆப்ரேட் பண்றதுக்கு எனக்கு 3 ரூபாய் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. 4 மணி நேரத்துக்கு எனக்கு என்ன செலவு இருக்கும்? into 3 12 rupees எனக்கு செலவு இருக்கும். அதே மாதிரி P2 வரும்போது 2.02 அப்படின்னா 10 ரூபாய் 10 பைசா. அதே மாதிரி P3 வந்து 5.03 அப்ப 3 into 5.03 15.15 தானே? 15.09 ஓகே. அப்ப மூணே ஆட் பண்ணீங்கன்னா the total overhead being 37.10 37.19 அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் எவ்வளோ அப்படின்னு சொன்னாக்க பிரைம் காஸ்டோட இதை ஆட் பண்ணீங்கன்னா 117.19. இப்படிதான் ப்ராடக்டுடைய காஸ்ட்டை நம்ம டிட்டர்மைன் பண்றோம். இந்த 3 சாப்டரும் படிச்சால்தான் ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் கிளியரா உங்களால டிட்டர்மைன் பண்ணி சொல்ல முடியும். இஸ் தட் ஓகே? டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர் as well as அப்சார்ப்ஷன் காஸ்டிங் ஆன ஓவர்ஹெட் சாப்டர். இந்த 3 சாப்டரும் சேர்ந்து ஒரே சாப்டர் தான். தனித்தனியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் வியூ கிடைக்காது. இஸ் தட் ஓகே? கம் ஆன், finish up copying this.